ஹாய் ஸ்பைடிஸ். ரீசெண்டா ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னாலே இந்த சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா லான்ச் ஆன இந்த கோ போல்ட் சேபர் வாட்ச் தான் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அது ரொம்பவுமே பிரீமியமா இருக்கு, இதுல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பில்டப் வந்து பண்ணிருந்தாங்க. சோ நிஜமாவே இதுல அதெல்லாம் இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்காக நம்மளும் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பார்த்து வாங்கிட்டோம். சோ இன்னைக்கு வீடியோல இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்ற என்னோட யூசர் ரிவ்யூ தான் நான் சொல்ல போறேன். ஆக்சுவலி நான் இதை 2 டேஸா யூஸ் பண்ணிட்டேன். ஸோ 2 டேஸா யூஸ் பண்ணதுல நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்றத சொல்ல போறேன். நிஜமாவே இதை வாங்குறது வர்த்தா இல்லையான்றதையுமே பாத்தீங்கன்னா நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி டெக் ரிலேட்டடாகவும் அந்த ரீசெண்டா நம்ம நிறைய பிளாக்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வாட்ச் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு மேலேயே வந்துட்டு இந்த வாட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்றதோட இமேஜை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் வந்துட்டு 1.43 இன்ச்சுன்றது இங்க போட்டிருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இது ஒரு AMOLED டிஸ்பிளே தான். ஸோ அதையும் மேலே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் வியரபிள் பிராண்ட்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா 1 இயர்க்கான வாரண்டி இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கு. 100+ ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஹெல்த் மானிட்டரிங் இருக்கு. IP67க்கான ரேட்டிங் இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங்கான ஆப்ஷனுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா நமக்கு பாட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணோடனே நமக்கு பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு லைக் நெவர் பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதுக்கு கீழே பார்த்தோம்னா நமக்கு ஸ்மார்ட் வாட்ச் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அழகா பாத்தீங்கன்னா அதுக்கான கட் அவுட் கொடுத்து நமக்கு உள்ள அழகா பிளேஸ்மெண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்கேன் ஃபார் மேனுவல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்கேன் பண்ணி நீங்க மேனுவல் வந்துட்டு எடுத்துக்க முடியும். ஆக்சசரிஸ்னு பார்த்தோம்னா நமக்கு உள்ள வந்துட்டு திரும்ப இன்னொரு கார்டு கொடுத்துருக்காங்க. அதே தான் சேம் ஸ்கேன் செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வாரண்டிக்காக நினைக்கிறேன், வாரண்டிக்காக கொடுத்துருக்காங்க வாரண்டி கார்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள வந்துட்டு சார்ஜிங் கேபிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க இந்த ஸ்மார்ட் வாட்சை சார்ஜ் பண்ணிக்க முடியும். மற்ற பிராண்ட்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு சார்ஜிங் பின் தான் பார்த்தீங்கன்னா இதுலயும் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் நல்லா குவாலிட்டியா இருக்கு. ஒயர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கு. நீங்க லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ பாட்ஸ் கண்டென்ட் பார்த்தோம்னா நமக்கு இவ்வளவுதான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வாட்ச்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே ப்ரீமியமா கொடுத்துருக்காங்க. எல்லாருமே சொல்ற மாதிரி ரொம்ப சாலிடான ஒரு மெட்டல் ஃபினிஷ்ல தான் இருக்கு. வாட்ச் ரொம்ப ஹெவியாவுமே பார்த்தீங்கன்னா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான ஒரு மெட்டல் டிசைனா தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாடி இங்க இருந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே மெட்டல் தான். எக்ஸப்ட் நமக்கு இந்த சென்சார் இருக்கிற இடத்த தவிர்த்து இந்த சென்சார் அந்த சார்ஜிங் பிளேட் இருக்கு, இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்களே தவிர மிச்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஒரு நல்ல மெட்டல் பாடியில தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்ல பட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பட்டன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 2 கோல்டு கலர்லயும் அந்த நடுவில் ஒரு பெரிய பட்டன் வந்துட்டு நமக்கு பிளாக் கலர்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த ரொட்டேட்டிங் வீல்ஸுமே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி இதுல என்னென்ன இருக்குன்றத ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆன் பண்ணும்போது இந்த ஆன் ஆகுற அந்த அனிமேஷனே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கு இதுல. ஸோ இது ஆக்சுவலி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு QR கோட் இருக்கும். அதை நீங்க ஸ்கேன் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். இதை நான் ஆல்ரெடி கனெக்ட்லாம் பண்ணிட்டேன்றதுனால டேரக்டா இதுக்கு போயிடுச்சு. நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணோன்னு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படிதான் இருக்கு. இதை ரொட்டேட் பண்ற மூலமா நீங்க வந்துட்டு டிஃபால்ட்டா இதுல இருக்க ஒரு 7 வாட்ச் ஃபேஸஸை நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது வாட்ச்ல இருக்கிறத இந்த மாதிரி இருக்கு. நீங்க டாப்ல இருந்து கீழே டவுன் ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இது லெஃப்ட் இதுல வந்துட்டு குயிக் பட்டன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். அதாவது குயிக் மெனுஸ் வந்துட்டு நீங்க இதில் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். தவிர்த்து நீங்க மேல இருந்து கீழே இது பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். டார்ச் டிஸ்பிளேவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்டா எரியும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் பேக் போறதுக்காக கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 700 நிட்ஸ் வரைக்கும் இதுல இருக்கு. ஸோ நீங்க பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இது நீங்க கிளிக் பண்ணி டேரக்டா செட்டிங்ஸ் வந்துட்டு போய்க்க முடியும். செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்கு. இதுல பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்லீப் மோட், வாட்ச் ஃபேசஸ் அண்ட் தென் மெயின் மெனுவோட வியூஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது நீங்க வந்துட்டு இதுல செட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் நீங்க வந்துட்டு கீழே பாத்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் மோட், வைப்ரேஷன் எப்படி இருக்கணுன்றதையும் செட் பண்ணிக்கலாம். இன்டென்சிட்டி ஸ்ட்ராங்கா வேணுமா லைட்டா வேணுமான்றதையும் வந்துட்டு நீங்களே வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சவுண்டுமே வந்துட்டு நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து பார்த்தோம்னா நமக்கு டூ நாட் டிஸ்டர்ப் மோட் வந்துட்டு இருக்கு. லோ பவர் மோட் கொடுத்துருக்காங்க. ஃபோன் இருக்கு. இதுலேயே நீங்க வந்துட்டு கால் பண்ணிக்க முடியும். கால் ஆப்ஷன் இருக்கு. ஸ்கிரீன் லாக் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு இதுல உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவை எனேபிள் பண்ணிக்க முடியும். இதுலேயே 2 டைப்ஸ் இருக்கு. அனலாக் கொடுத்துருக்காங்க. அனலாக்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் தென் உங்களுக்கு டிஜிட்டலாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ். டிஜிட்டலா பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரியுமே நமக்கு ஒரு சில டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்றதை நீங்க யூஸ் பண்ணிக்க வந்துட்டு முடியும். சூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தவிர்த்து பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஸ்கிரீன் லாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம்ஸ்குள்ள போயிட்டு ரீஸ்டார்ட், பவர் ஆஃப், ரீசெட்டுக்கான ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க.
அபோட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான QR கோட் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா வெர்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் வந்துட்டு கிடைச்சிரும். டிஃபால்ட்டா இதுல வந்துட்டு ஒரு ஃபியூ மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அடிஷ்னலா வேணும் அப்படிங்கிறப்போ நீங்க ஆப் ஓப்பன் பண்ணி அதுல இருந்து வந்துட்டு ஆட் பண்ணிக்க முடியும். நீங்க என்னென்னலாம் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பொறுத்து. அந்த இந்த மெனுல போய் பார்த்தோம்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டி டேட்டா, உங்களுக்கு ஓவரால் எல்லா ஆக்டிவிட்டியுமே இதுல வந்துடும். இதுக்கு கீழே ஸ்லீப் ட்ராக்கிங், ஹார்ட் ரேட் ட்ராக்கிங், ஃபோன் பண்றது, ஒர்க் அவுட் டேட்டா, பிளட் ப்ரெஷர், SpO2, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் எல்லாமே வந்துட்டு நீங்க இதுல ட்ராக் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வாட்ச்ல ஹைலைட் பண்றது இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பட் அதுல ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அது என்னன்றதை நான் அப்புறம் சொல்றேன். ஸோ ஓவராலா இந்த வாட்சோட யூசர் இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. வாட்ச்ல என்னென்ன இருக்குன்றதை நான் ஓவராலா சொல்லிட்டேன். ஸோ இதை நீங்க லாங் ப்ரெஸ் பண்றது மூலமா பாத்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட்டை எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் போனோட வந்துட்டு இதை பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா வாட்சோட இன்டர்ஃபேஸ் இவ்வளவுதான். ஸோ இதுல என்ன இருக்குன்றத நான் வந்துட்டு இதுல ஓவராலா சொல்லிட்டேன். ஸோ இப்போ அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கு. ஓப்பன் பண்ணோன்னே மேலேயே இந்த ஸ்டெப்ஸ், ஸ்லீப் ட்ராக்கிங், ஹார்ட் ரேட்டிங், இதோட கால்குலேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு மேலேயே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பக்கத்துல நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறப்போ இந்த GPS ட்ராக்கிங்கான இந்த இதை வந்துட்டு கொடுத்துருக்காங்க, மேப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த இதுல வந்துட்டு இங்க தான் பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், நமக்கு ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. குறையே சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் நாய்ஸோடது யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலயும் ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் இருக்கும். பட் அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் இருக்கிறத என்னாலே நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. பாத்தீங்கன்னா ஸ்வைப் பண்ண உங்களுக்கு ஏகப்பட்டது இருந்துட்டு இருக்கும். ஒரு இதுலயுமே பாத்தீங்கன்னா கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்வைப் பண்ண பாத்தீங்கன்னா கீழே போய்கிட்டே இருக்கு. ஸோ வாட்ச் ஃபேஸஸ்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லாம ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலலாம் நம்ம குறைய எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணி வந்துட்டு வச்சுக்க முடியும். டிஃபால்ட்டா வாட்ச்ல 7 இருக்கும். அதை தவிர்த்து நீங்க ஆப் யூஸ் பண்ணி இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க இதுல வந்துட்டு உங்களுக்கு ஃபைண்ட் டிவைஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வாட்ச் எங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இதை கிளிக் பண்றீங்கன்னா வாட்ச்ல இருந்து உங்களுக்கு சவுண்ட் வந்துட்டு கேட்கும். இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அலாம் செட் பண்ணிக்கலாம். வேர்ல்டு கிளாக் இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஷட்டர் பட்டன், இதை நீங்க வந்துட்டு வாட்ச் ஷட்டர் பட்டனாவே யூஸ் பண்ணிக்க முடியும். கார்ட்ஸ், இதுல வந்துட்டு நீங்க கார்டுமே வந்துட்டு அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட கார்டு வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு யாருக்காவது காட்டணுங்கிறப்போ நீங்க இதை யூஸ் பண்ணி வாட்ச் யூஸ் பண்ணி வந்துட்டு கொடுத்துக்க முடியும். இதுல ஒரு சில செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ்மே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வெதர் கண்ட்ரோல் பண்றது, அந்த டிஸ்பிளே ஆப்ஷன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் வருது அப்படிங்கிறப்போ இங்க இருந்தே வந்துட்டு நீங்க அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் பாத்தீங்கன்னா நமக்கு இதுல வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன்ஸ்ல. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்துட்டு வாட்சோட இன்டர்ஃபேஸையும் நம்ம ஆப்போட இன்டர்ஃபேஸையும் ஃபுல்லா பார்த்துட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா இந்த வாட்சோட அன்பாக்சிங், அந்த இந்த வாட்சோட UI எப்படி இருக்கு, ஆப்போட UI எப்படி இருக்குன்றது எல்லாத்தையுமே வந்துட்டு டீட்டெயிலா பார்த்திருப்போம். ஸோ இப்பதான் மெயின் பிக்சரே. இதுக்கப்புறம் தான் இந்த வாட்ச்ல எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லை அப்படின்றத பாத்தீங்கன்னா சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எது நல்லா இருக்கு அப்படின்றத பாத்துருவோம். ஸோ நிஜமாவே எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த வாட்ச் ரொம்பவுமே பிரீமியமா இருக்கு. இதை நீங்க கையில போடும்போது அந்த பிரீமியமான அந்த ஃபீலை வந்துட்டு உங்களுக்கு நிஜமாவே கொடுக்குது. ரீசன் பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அந்த மெட்டல் பாடி வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கு. நீங்க கையில போட்டு போகும்போது அந்த கோல்டு கலர் ரிங்ல இருந்து எல்லாமே அந்த ஒரு பிரீமியம் ஃபீலை கொடுக்குது. இந்த வாட்ச்ல திடீர்னு சார்ஜ் இல்ல இன்கேஸ் ஒர்க் ஆகாமலே போயிருது அப்படின்றப்ப கூட நீங்க சும்மாவே அந்த வாட்சை கையில போட்டிருந்தா கூட பாத்தீங்கன்னா அது நல்லா தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பட் எது இங்க நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மோஸ்டா இந்த வாட்சோட ஹைலைட்டே வந்துட்டு இந்த ரொட்டேட்டிங் வீல் தான். இந்த ரொட்டேட் பண்றது மூலமா உங்களுக்கு வாட்ச் ஃபேஸஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேஞ்ச் ஆகுது. பட் இதுல என்ன குறை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ரொட்டேட்டிங்ல ஒரு கிரிப் வந்துட்டு இருந்திருக்கலாம். ஸோ மற்ற வாட்சஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு கிரிப் வந்துட்டு இருக்கும் நார்மலான அனலாக் வாட்சஸ்ல எல்லாம். பட் இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே ஸ்பின் ஆகுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி விட்டாலும் எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்றது. ஸோ நமக்கு பிடிச்ச ஒரு வாட்ச் ஃபேஸை நம்ம இதில் செட் பண்ணி வச்சிருந்திருப்போம். ஸோ இப்படி இந்த ஃபேஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுட்டோம்னா நமக்கே தெரியாம அது சேஞ்ச் ஆயிடுது. ஆட்டோமேட்டிக்கா அது ரொட்டேட் ஆகிறது மூலமா பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுது. ஸோ அது இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஸோ அதை இந்த இடத்துல ஜஸ்ட் இந்த ரொட்டேட்டிங் வீலுக்கு ஒரு கிரிப் கொடுத்துருந்துருக்கலாம். கொஞ்சம் டைட்டா நம்ம கையை வச்சு ரொட்டேட் பண்ணா மட்டும் ரொட்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றத வந்துட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங். இல்ல அப்படி இல்லாத பட்சத்துல இதை ஆஃப் பண்றதுக்கான ஆப்ஷனாச்சும் நமக்கு வந்துட்டு கொடுத்துருந்துருக்கலாம். அதான் செட் பண்ணிட்டு ஆஃப் பண்ற ஆப்ஷன். எனக்கு தெரிஞ்சு இந்த கிரிப் கொடுத்துருந்தா தான் நல்லா இருந்திருக்கும். பட் அட்லீஸ்ட் அதை கொடுக்க முடியாத பட்சத்துல ஆஃப் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருந்துருக்கலாம் இதோட UIல. ஸோ அதுக்கான ஆப்ஷனுமே பாத்தீங்கன்னா இங்க கிடையாது. இதை தவிர்த்து இந்த மெட்டல் ஸ்ட்ராப் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பாத்தீங்கன்னா லூஸா இருக்கு. இது லூஸா இருக்கிற பட்சத்துல அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா இந்த மாதிரி மெட்டல் ஸ்ட்ராப் கொடுத்தாலே வாட்ச் கூடவே இந்த டைப் பண்ணக்கூடிய டூல் கிட் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க.
பட் இது கூட அந்த கிட் வரல. ஸோ அது இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ். அந்த இந்த கிளிப்பு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியா நமக்கே தெரியாம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் ஆயிடுது. ஸோ இது எனக்கு வந்த பீஸ்ல மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்ல மத்தவங்களுக்கும் இப்படிதான் வருதான்றது எனக்கு தெரியல. உங்கள வேற யாராச்சும் இதே சேபர் வாட்சை வாங்கிருந்தீங்க, உங்களுக்கும் இந்த இஷ்யூ இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ரொம்ப நம்ம நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் ஆயிடுது. ஸோ நமக்கே தெரியாம மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா 3வது டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த வாட்ச்ல நான் நோட் பண்ண டிஸ்அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா இதுதான். 4தா பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்ளமும் பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. பட் அந்த ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, அது நம்ம நல்லதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்துட்டு ஆம்லெட் பேனல்னாலே ஒரே லைட் நமக்கு ஒரு இடத்துல எரிஞ்சிட்டு இருக்கும்போது அதனால வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே இஷ்யூ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் வாட்சஸ்ல நம்மளோட மெயின் வாட்ச் ஃபேஸே வந்துட்டு நம்ம எப்பவுமே ஆன்ல இருக்க மாதிரி வச்சுக்க முடியும். இப்ப இருக்குன்றப்போ எப்பவுமே இது லைட் எரியற மாதிரி நம்ம வச்சுக்க முடியும். பட் அந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இதுல கிடையாது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கு. பட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குன்ற பட்சத்துல இப்ப தெரியுது பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கே தவிர உங்களோட மெயின் வாட்ச் ஃபேஸை உங்களால இப்படி ஆன் பண்ணியே வச்சிருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்மார்ட் வாட்ச் போடுறோம் அப்படிங்கிறப்போ இதுதான் ஒரு மேஜரான ஒரு லுக்கே கொடுக்கும் நம்ம கைக்கு. பட் இதையே வந்துட்டு இந்த வாட்ச்ல பண்ண முடியாதுன்றது எனக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. உங்களுக்கும் இது பெரிய டிஸ்அட்வான்டேஜா அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கோபோல்ட் வந்துட்டு டிசைன்ஸ்ல ரொம்ப நல்லாவே வந்துட்டு பண்ணியிருக்காங்க. மற்ற வாட்ச் கூட கம்பீட் பண்ற அளவுக்கு ரொம்பவே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் வாட்சோட யூஐ கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா என்னோட ஒரு ஃபீல். மிச்சபடி ஆப்போட யூசர் இன்டர்ஃபேஸ் கூட நல்லா இருக்கு. இந்த ஹெல்த் ட்ராக்கர்ஸ்லாம் கூட பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல மற்ற வாட்ச் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த அளவுக்கு ரொம்பவுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதுல எல்லாம் எந்த ஒரு குறையுமே இல்லை. நான் சொன்ன இந்த 4 டிஸ்அட்வான்டேஜஸ் மட்டும்தான் இதுல இருக்கு. மிச்சபடி வாட்ச் வந்துட்டு பக்கா தான். பட் என்னால இந்த 4 விஷயங்களை காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்ச் வந்துட்டு அந்த 4 ப்ராப்ளம் இருக்கிறதுனால வர்த்தில் தான், வாங்குறதுக்கு வர்த்தில்லைன்னு சொல்லுவேன். பட் உங்களுக்கு இந்த 4 விஷயங்கள் பெரிய பிரச்சனை இல்லை, எனக்கு இதோட லுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்காகவே நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம். நான் இதை வாங்குறதுக்கான பெஸ்ட் பையிங் லிங்கை கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இதை தவிர்த்து இந்த வாட்ச்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிட்டர்ன் தான் நான் போட போறேன். ஏன்னா இது எனக்கு வந்துட்டு இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் எனக்கு பிடிக்கல. ஸோ நம்ம அடுத்து வேற எந்த ஸ்மார்ட் வாட்சை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வரப்போற வீடியோல அதையும் வந்துட்டு போட்டு விட்டுறேன். ஸோ இதே மாதிரி இதுக்கு அடுத்து நான் என்ன கேஜெட்டை ரிவ்யூ பண்ணும், இல்லை எந்த ஸ்மார்ட் வாட்சை ரிவ்யூ பண்ணும் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் முடிஞ்சா வரப்போற வீடியோல அதையும் போட்டு விட்டுறேன். ஸோ மீண்டும் உங்களை ஒரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing.